ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன மேடையில் இப்போ நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. அதனாலவே வந்து கல்யாணம் வந்து நிற்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. மணமேடையிலேயே வந்து நம்ம மல்லி வந்து வாமிட் எடுக்கிறாங்க. அது சாதாரண வாமிட் இல்லை, நம்ம மல்லி கர்ப்பமாக இருக்காங்க. இதை தெரிஞ்ச சுடருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் கோவத்தில் நிறைய பண்ணிடுறா. இதனாலவே வந்து இவ ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக எதுவுமே வந்து புரியவே இல்லை. மல்லி வந்து அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. போச்சே, எல்லாமே போச்சே, இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையே போக போகுது. விஜய் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சுடர் கழுத்தில் தாலி கட்டிட்டாருன்னா நான் வந்து அவரோட லைஃப்பை விட்டு சுத்தமாக வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு தீர்க்கமான முடிவு வந்து எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீ எல்லாம் உண்மையாலுமே வந்து கடவுள்னு உன்னை நம்பி தான் வந்து இவ்வளோ பிரார்த்தனைகள் இவ்வளோ விளக்கு ஏற்றினேன். ஆனால் இந்த இவ்வளோ கஷ்டப்படுத்துவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கெட்டவங்க தான் வந்து வாழ்வாங்க, கெட்டவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னா கடவுள் நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு, ஒரு கோயில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நிறையா வந்து பேசுகிறாங்க. மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ தான் அந்த சைடு போன ஒரு ஜோசியக்கார அம்மா வந்து மல்லியை பார்த்து, நீ கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் நீ நினச்சது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கியோ அதை தாண்டி வந்து கடவுள் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடப்போம்மா அவர் வந்து எதுவுமே கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லிடுறாங்க. கவலையே படாத, நான் தான் சொல்கிறேன்னே, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கேளு. கூடிய சீக்கிரம் என்ன, இன்னும் கொஞ்சம் சில மணி நேரத்துக்குள்ளே உனக்கு எவ்வளோ பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஐயோ சாமி ஆளை விட்டுருங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே வந்து கேட்க விரும்பலை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்து இப்போ எதுவுமே வந்து சரியாகாது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் தான் சொல்கிறேன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலுமே மனசு கேட்கவே இல்லை. என்னடா இது இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து மனசு கேட்கவே மாட்டுது நம்ம மல்லிக்கு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, இப்போ போய் தானே ஆகணும். அப்போ போகும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னடா இது, இவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தான் இருந்தாலும் வந்துட்டு கடவுள் மட்டும்தான் வந்து நம்பியிருந்தேன். கடைசியில் இப்படி காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை கும்பிட்ருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே வந்து ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து கிளம்பி போகிறாங்க கல்யாணத்துக்கு. விதி ஏன்ட்டு போகிறாங்க நம்ம மல்லி. அங்கே போனாங்கன்னா அங்கே பல சோதனைகள் வந்து நடக்குது நம்ம மல்லிக்கு. சுடர் வந்து என்ன எங்கள் ஜோடி சூப்பராக இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நம்ம மல்லியால் என்னங்க சொல்ல முடியும், ஜோடி சூப்பராக இருக்குன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறா. இருந்தாலுமே வந்து மல்லியால் அதை ஏற்றுக்கவே முடியல. அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. தாலி கட்ட போகிற சமயம் வந்துடுச்சு. இப்போ மணமேடையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் தான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. ஆகா, நம்ம கனவு எல்லாமே வந்து நிறைவேற போகுது, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம மல்லி வந்து இருந்தாப்புலேருந்து வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவ எதுக்கு வந்து வாமிட் எடுக்கிறா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே புரியல. சரி சாப்பிட்டது எதுவும் செரிக்காமல் இருக்குன்னு சொல்லுவோம். விஜய் வந்து தாலி கட்டுறவர் தாலியை கட்டிட்டு போயிட்டு, மல்லி என்னாச்சு மல்லி என்னாச்சு மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, டாக்டர் தேவையே கிடையாது, ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்துட்டு பொண்டாட்டி ஏதோ நடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லுவோமே. ராஜி தயவு செஞ்சு அமைதியாக இரு, தேவையே இல்லாமல் மல்லியை பற்றி எதனா சொன்னோன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாருமே வந்து இந்த பொண்ணு நடிக்குது அப்படி தான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து மல்லிக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லியாலுமே அது ஏற்றுக்கவே முடியல, ஏனே தெரியல. மல்லி வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இது, நம்ம எந்த தப்புமே பண்ணவே இல்லை, நமக்கு வந்து எதுக்காக வந்து இப்படி கடவுள் வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க.
இருந்தாலுமே வந்து தான் புருஷனை வந்து கைவிட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மல்லி வந்து கண்ண மூடிட்டு இருக்காங்க. டாக்டரை வர வைக்கிறாங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து டாக்டர் வர வச்சிடுறாரு. வர வச்சா இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் மனைவி வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லவுமே ஒன்றுமே புரியல. என்னது கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க, நீங்கள் ஷாக் ஆக வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் சொல்லவுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு புருஷனாக எனக்கு என்ன வேணும், எல்லாமே வந்து எனக்கு கிடச்சிடுச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே இவளுக்கு கோபம் தாங்க முடியல. எப்படி இவ கர்ப்பமானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்க. என்ன ரேணுகா பேசிகிட்டு இருக்க, அவள் வந்து மல்லி மறந்துட்டியா, அவள் என் பொண்டாட்டி, கர்ப்பமாக இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லையே உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரியில தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லவுமே, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு எப்படி பேச சொல்கிறேன், நீ நடந்துக்கிறது அந்த மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க நம்ம விஜய். ஹாப்பியில் வந்து துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. மல்லி முழிக்கிறாங்க. இதே மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படவே ரொம்ப வந்து குழம்பி போகிறான். என்னடா இது நமக்கு வந்து சோதனையாக இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ மல்லிக்கு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லவும் தெம்பு தைரியம் எல்லாமே நம்ம மல்லிக்கு வருது. இதனால் இப்படியே நடக்குமா இல்லை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் வந்துட்டு என்னென்னமோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.